ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். டெய்லியுமே வந்து நட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அந்த ஒவ்வொரு நட்ஸையும் நம்ம வந்து எடுத்து இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை நம்மளே வந்து ஆஃபீஸ் போகும்போது சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ரெமடியாக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சுக்கிட்டு நான் அதில் வந்து நட்ஸ் எல்லாமே என்னென்ன அளவு போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது. நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வச்சோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதில வண்டெல்லாம் வருது. பவுடர் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆயிடுது. கொஞ்சம் சீக்கிரமே கெட்டு போயிடுது. எப்பயுமே நம்ம ஹோல்சேல் கடையில போய் நான் பாரிஸ் கார்னர்ல தான் வாங்குவேன். நான் அதோட வீடியோ கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா, அங்க வந்து ஹோல்சேலா நம்ம வந்து வாங்கும்போது, நமக்கு கம்மி பிரைஸ்ல நல்ல குவாலிட்டிலயும் வந்து நட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ, ஒரு பல்க்கா வாங்குறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வச்சுருவேன். ஒரு மந்த்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாரி ஸ்மால் கண்டெய்னர்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். அதையும் வந்து ஒரு சின்ன ஆர்கனைசர்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்ச நாள் நான் வந்து எல்லாத்தையும் டெய்லியுமே வந்து எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்தது. நெறைய நாள் வந்து பிஸியா போறதுனால, இந்த நட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியாமலே இருந்தது. அப்பதான் குழந்தைங்களுக்கும், எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பட் நட்ஸ் எடுத்துக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து அதிக கேலரி வந்து இருக்கு. நம்ம அதிகமா மத்த ஃபுட்ஸ் சாப்பிடுற மாரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நட்ஸ வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆயிரும். கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கூட அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பொருள் தான். ஆனாலுமே நம்ம அளவா தான் வந்து எடுத்துக்கணும். ஒரு நாளுக்கு பெரியவங்க வந்து 10 நட்ஸ் வந்து இருக்க மாதிரி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நமக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ 40 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எடுத்துக்கணும் நட்ஸுமே. ஒரு மாடரேட் லெவல்ல தான் வந்து எடுத்துக்கணும். இந்த ஆரஞ்ச் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைங்களுக்காக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ, பாதாம்லாம் வந்து ஒரு 4 பாதாம் வந்து எடுத்து வச்சுருவேன். என்னோட பெரிய பையனுக்கு வந்து இதில எடுத்து வைக்கிறேன். சின்ன பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் அந்த அளவுக்கு வந்து பிடிக்கிறதில்ல. ஸோ, 3 தான் அவனுக்கு வந்து நான் குடுப்பேன். கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் அந்த மாரி தான் குடுக்குறேன். குழந்தைங்களுக்கு என்ன நட்ஸ் வந்து சாப்பிட புடிக்குது அப்படின்றத கேட்டுட்டு குடுங்க. கம்பல் பண்ணி நம்ம வந்து குடுத்தோம்னா, அது வந்து யூஸே இல்ல. சம்டைம்ஸ் அவங்க கீழ வந்து அத போட்டுட்டு வந்துர்றாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து குடுத்துர்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ, அவங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்குதா அப்படின்றத வீட்லயே செக் பண்ணிட்டு நம்ம குடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஊற வச்சுட்டு நாங்க வந்து சாப்பிடுவோம். பையனுக்கு வந்து அப்படியே கிரன்ச்சியா சாப்பிடுறது புடிக்குது அப்படின்னு சொன்னதுனால, அவனுக்கு வந்து இந்த மாதிரி குடுக்குறோம். பாதாம்ல நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத வந்து பாக்கலாம். நம்ம ரெகுலரா வந்து பாதாம் எடுத்துக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஸ்கின், ஹேர் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா க்ரோ இருக்கணும், ஒரு க்ளோயிங்கா ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பாதாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஹார்ட் டிசீஸ் அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இந்த பாதாம் எடுத்துக்கிறதுனால ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லது. அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பா எந்த நட்ஸ் குடுக்குறோமோ இல்லையோ, பாதாம் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். அது அவங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பெரியவங்க ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல மெனோபாஸ் வந்த லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு தேய்மான நோயினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது வராம வந்து தடுக்கிறதுக்கும், இல்ல வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னாலும், அத வந்து தாமதப்படுத்துறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம கொலஸ்ட்ரால் லெவல வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோலன் கேன்சர் வராம தடுக்குது. ஸோ பாதாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிஸ்மிஸ். கிஸ்மிஸ் வந்து நமக்கு 2 வெரைட்டில வந்து கிடைக்கும். நமக்கு எல்லோ கலர்ல ஒரு கிஸ்மிஸ் கிடைக்குது. பிளாக் கலர் கிஸ்மிஸ் வந்து கிடைக்குது. பிளாக் கலர் கிஸ்மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீடோட கூட அவங்க குடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப நல்லது. என் குழந்தைக்கு வந்து எல்லோ கலர் கிஸ்மிஸ் தான் வந்து புடிக்குது அப்படின்னு சொன்னதுனால, அவங்களுக்கு நான் வந்து இது குடுக்குறேன். நம்ம கிஸ்மிஸ் எடுக்கும்போது ஒரு 5 இல்லைன்னா 6 அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ஒரு 20, 25 எல்லாம் வந்து சில பேர் போட சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து குடுக்க தேவையில்ல. அளவா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரெகுலரா எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால அளவா எடுத்துக்கிட்டா நல்லது. எங்களுக்கு வந்து பிளாக் கலர் கிஸ்மிஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். நீங்க வாங்கும்போதே சீட் இருக்கா அப்படின்றத கேட்டு வாங்குங்க. ஸோ அந்த வெரைட்டிய வந்து பார்த்துட்டு இப்போ சீட்லெஸ்ஸும் இருக்கு, சீடும் இருக்கு. நம்ம எப்பயுமே கிரேப் சாப்பிடும்போது கூட சீடோட தான் சாப்பிடணும். ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால வந்து கம்மி பண்ணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம சீடோட சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அந்த கிஸ்மிஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்றேன் எங்களுக்கு. கிஸ்மிஸ்ல என்ன சத்தெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அகைன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கிஸ்மிஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ரத்த சோகை அந்த மாதிரியெல்லாம் யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட டயட்டில் கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கிஸ்மிஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து இது அதிகப்படுத்துது. தூக்கம் வராமல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கிஸ்மிஸ் எடுத்துக்கிறதுனால அவங்க மூட் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிட்டு அவங்க வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம வால்நட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் வந்து உங்களுக்கு ஷெல்லோடையும் கிடைக்கும், ஷெல் இல்லாமலும் கிடைக்குது. ஷெல் இல்லாமல் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷெல்லோட வாங்கும்போது அதோட ஸ்கின் வந்து அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி துவர்ப்பு சுவை வந்து வருது. அதனால வாங்கும்போது கொஞ்சம் ரொம்ப தூளாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல முழு இதாக இருக்கிறது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டி இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது, நீங்கள் அது வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வால்நட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம போன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இது வந்து பிரெயின் ஷேப்ல இருக்கு இல்லையா, ஸோ சப்போர்ட் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வால்நட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் டைப் 2 டயபெட்டிக்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. லோவர் ரிஸ்க் ஆஃப் சர்டைன் கேன்சர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதில் ஹை இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வால்நட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறது வாட்டர்மெலன் சீட்ஸ். இதில் லோ கேலரி வந்து இருக்கும். ரிச் இன் மெக்னீஷியம், அயன், ஜிங்க் அதிகமாக இருக்குது. குட் ஃபேட் வந்து இதில் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து இதில் நல்லா இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இது இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ பம்கின் சீட், வாட்டர்மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட், இது எல்லாமே வந்து ஒன்றா ஒரு நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அது நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போயாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவிங் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்காக அது இருக்கும். இது எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 15 சீட்ஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட். பம்கின் சீட் நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. பிளட் சுகர் லெவலை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் எதுவும் வராமல் ரெடியூஸ் பண்ணுது. நம்ம பெட்டர் ஸ்லீப் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கறதுக்கு இந்த பம்கின் சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அகெயின் இதுவும் போன் ஹெல்த்தை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் வந்து தடுக்குது. நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கூட இது வந்து கியூர் பண்ணும். நம்மளோட மூடை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பம்கின் சீட் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம பம்கின் சீடாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போது பம்கின் நம்ம வீட்டில் வந்து வாங்குறோம் இல்லையா, வாங்கும்போது நல்ல விதையெல்லாம் நல்ல பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிலில் காய வைங்க. அதெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 or 2 டேஸில் நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் அதோட தோலை வந்து எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பம்கின் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, நல்ல கலராக இருக்கும். பட் நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பட் அதே டேஸ்ட் வந்து இருக்கும், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கும் இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஏதோ டிவி பார்க்கும் போதோ இல்லை குழந்தைங்களோட ஏதாவது பேசிட்டு இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது கூட நம்ம வந்து அழகாக அதை வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். அதுக்கு அடுத்ததான் சன்ஃப்ளவர் சீட். சன்ஃப்ளவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட் ஹெல்த், இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. நமக்கு சில கேன்சர்ஸ் வராமல் இந்த சீட் வந்து தடுக்குது. யாருக்காவது அனிமியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இந்த சீட்ஸ் வந்து சாப்பிட்லாம். இது வந்து ஒரு சிறந்த டீடாக்ஸாக கூட நம்ம உடம்புல வந்து வேலை செய்யும். நம்மளோட மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சீட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்தா. பிஸ்தா வந்து ஒரு 3, 4 அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம ப்ரோட்டீனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்தா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து லோ இன் கேலரியாக இருக்குது. நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் வந்து ஃபிக்கும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் சுகர் லெவலில் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக் வந்து ஆட் பண்ணிக்கணும். அத்திப்பழம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பிளட்
ப்ரெஷரை வந்து இது ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து ஃபிக்கு இப்போவே ஆட் பண்ணி வைக்க மாட்டேன். அதுவும் டேட்ஸையும் இப்போவே வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை நட்ஸோட போடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. பிகாஸ் இது வந்து 1 வீக்குக்கு நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். அதனால நான் எப்போ நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனோ இல்லை நாங்கள் எடுத்துக்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஃபிக்கையும் டேட்ஸையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். இதிலே வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம டேட்ஸையும் ஃபிக்கையும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. வச்சோன்னா சீக்கிரமே ட்ரை ஆயிரும். அதே மாதிரி தான் கிஸ்மிஸும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இறுகுன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணுறேன். முந்திரியும் வந்து அளவாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நான் வந்து குக்கிங்லேயே சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் முந்திரி. ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொடுப்பேன். சம்டைம்ஸ் குழந்தைங்க பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட கையில் ஒரு 2, 3 சாப்பிட கொடுப்பேன். அதனால இதில் 1 மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பெரியவங்களா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முந்திரி வந்து எடுத்துக்க தேவையில்லை. இருந்தாலும் 1 வந்து ஆட் பண்ணுறதுனாலையும் தப்பு கிடையாது. ஸோ 1 தான் ஆட் பண்ணுறேன். முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன்ஸுக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல கட் ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹெல்த்தி கம்ஸ் அண்ட் டீத் வந்து இருக்கிறதுக்கு இந்த முந்திரி வந்து ஹெல்ப் பண்ணும். நமக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுது. நமக்கு முடிக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்ல சத்து வந்து கொடுக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா கேஷ்யூ நட் வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுலயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. சில கேன்சர்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது. நம்மளோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நமக்கு முடிக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக டேட்ஸ் வந்து அவங்களோட டயட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கிட்னிக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகரை வந்து மெயின்டைன் பண்ணுது. நேச்சுரல் ஸ்வீட்னராக கூட இருக்குது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது கண்டிப்பாக டேட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஆனாலும் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சு ஆட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஊற வச்சுட்டு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஒரு 5 hours 6 hours வந்து சோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஃபிக்கும் டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பல்லுலலாம் வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம தண்ணி நல்லா கொப்பளிச்சு குடிச்சு இது பண்ணணும். இல்லைன்னா அது வந்து டீத்தில் அங்கங்கே ஒட்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நமக்கு எந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பிடிக்குது அப்படின்றத பாருங்க. உங்கள் டைஜஷனுக்கு உங்களோட ஹேரு ஸ்கின்னுக்கெல்லாம் அந்த க்ளோ வந்து எப்படி கிடைக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அதிக வெயிட் கெயின் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் எடுத்து பாருங்க. உங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னா சோக் பண்ணாம எடுத்து பாருங்க. இப்ப சோக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் எடுத்து பாருங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் டைம் எடுத்தீங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆக்டிவா எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அது நல்லா அப்சர்வ் ஆயிரும். நம்ம உடம்பு வந்து குண்டாகிறதுக்கு அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சோக் பண்ணிட்டேன். இதை வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கோம். அதனால தான் 2 டேட்ஸ் 2 ஃபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி வந்து தோணுது, உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டடி உங்களுக்குள்ளே பண்ணிட்டு பண்ணுங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து சோக் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து சீடை மட்டும் எடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இப்போ வந்து குழந்தைக்கு கொடுக்குறீங்க, அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் குண்டானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஜூஸ் பண்ணிவிட்டு மில்கில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்துக்கணும் இது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவோம். பசங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து கொடுத்துருவேன். அவங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சாப்பிட்டுப்பாங்க. இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸை எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, நான் சொல்லாத பெனிஃபிட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.